கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள மாபொடையூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த செல்லியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் இரவு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலாவும் நடந்தது. விழாவில் 6ஆம் நாள் திருவிழாவில் பெண்கள் ஊரணி பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி செல்லியம்மனுக்கு பால், தயிர், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து மாலை 4 மணிக்கு கோவில் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேரில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கு கூடியிருந்த ஏராளமான இளைஞர்கள், பெண்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. விழாவில் நாளை மஞ்சள் நீராட்டு உற்சவம் நடைபெறும். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் வைகாசி மாதம் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகோத்தமா பக்தர்களை சந்திக்கும் 121வது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிக்ஷமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜை செய்து மகா தீபாராதனையை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார். இந்நிகழ்வில் மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் முத்துக்குமார், மேனாள் கல்லூரி கல்வி இணை இயக்குநர் சிவ பொன்னம்பலவாணன், விழுப்புரம் மாவட்ட கூட்டேரிப்பட்டையைச் சேர்ந்த ரங்கநாதன் சுவாமி, சென்னை மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன், சமூகத்தினர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கருங்குழி மட்டுமன்றி செங்கல்பட்டு, சென்னை, புதுச்சேரி, பெங்களூர், கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் அருளாசி பெற்றனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யோகி ரகோத்தமா சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலை தாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் நிர்வாக அரங்காவலர் ஆர் துளசிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் டி கண்ணன், கே ஆர் சுரேஷ், வி கமலக்கண்ணன், வழக்கறிஞர் சுரேஷ், பி பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் கொண்டிராஜபாளையத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தைச் சார்ந்த 88 திருக்கோவில்களில் ஒன்றாக திகழ்கிறது. இத்திருத்தலத்தில் உள்ள யோக நரசிம்மரை கீழ நரசிம்மர் என்றும், தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையில் உள்ள வீர நரசிம்மரை மேல நரசிம்மர் என்றும் அழைக்கிறார்கள். மேல நரசிம்மர் சுதை வடிவில் இருப்பதால் அபிஷேகம் செய்வதில்லை. இத்தலத்தில் உள்ள கீழ நரசிம்மர் என்ற யோக நரசிங்க பெருமாளுக்கு ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் சுவாதி நட்சத்திரம் அன்று காலை மாலை இருவேளையும் சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அலங்காரம், அர்ச்சனை, தீபாராதனை நடக்கிறது. இக்கோவிலில் உள்ள யோக நரசிம்மர் தெற்கு நோக்கி அமர்ந்துள்ளார். பொதுவாக தெற்கு நோக்கிய நரசிம்மரை காண்பதரிது. தஞ்சையில் உள்ள கிழக்கு கோட்டை வாயிலில் காவல் தெய்வமாக யோக நரசிங்க பெருமாள் திகழ்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் நரசிம்மர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்று காலை சன்னதியிலிருந்து சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் நரசிம்ம சுவாமியை பக்தர்கள் சுமந்து கோவில் உட்பிரகாரத்தில் சுத்தி வந்து பின்னர் நரசிம்ம சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மோழினூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள் தரும் உமையாம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் தெய்வத்தின் தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி, மூலவர் முத்தி திருக்குடங்களை இடமாக கொண்டு வேள்வி சாலையில் எழுந்தருள செய்தல், அணிந்து ஊட்டல், காப்பு அணிதல், நினைவு திருமஞ்சனம், முழுமுதற் அருளை வடிவான உமையாம்பிகை உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் பெருமானுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் 2ஆம் கால வேள்வி வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து மூலிகை திருவடி விண்ணப்பம், அருளர் அமுதம், பேரொளி வழிபாடு ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து கலைகள் மூல திருமணியை அடைதல், நிறைவி நல்குதல், வேள்வி விரைவு, திருமுறை விண்ணப்பம், மலர் வழிபாடு ஆகியவை நடைபெற்றன.
தொடர்ந்து காலை 8:30 மணியளவில் திருக்குடங்கள் யாகசாலையிலிருந்து புறப்பட்டு மூலவர் விமான கலசங்களை வந்தடைந்து கோபுர கலசங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. மேலும் மூலவர்கள் அருள்மிகு உமையாம்பிகை உடனுரை அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதருக்கு மகா அபிஷேகம் மற்றும் கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேள்விக்கான ஏற்பாடுகளை வேள்வி சதம் கொண்டார், வைரபுரம், திருஞான சம்பந்தம் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மூங்கிலம்மன் கோவில் தெருவில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய 27ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகர் ஆலயத்திலிருந்து தாம்பூலம் மற்றும் மங்களப் பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு சிவபெருமான் மணமகனாகவும் ஸ்ரீ கங்கையம்மன் பார்வதி தாயாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து விநாயகர் பூஜை, கலச பூஜை, காப்பு கட்டும் வைபவம், பூணல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றன. மேலும் உற்சவர் மற்றும் மூலவருக்கு மங்களனான் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு மாட வீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த திருமங்கலை கூப்பிடுறாரு. கொடுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஏ கஸ்பா மெயின் ரோட்டில் அருள்மிகு ஸ்ரீ சிவாலி சிவலிங்கப்பாவின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஜீவசமாதி அங்கு அமைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையடுத்து நேற்று மாலை கணபதி பூஜை, வாஸ்து பூஜை, பஞ்சகவ்ய பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை கணபதி ஹோமமும் நாடி சந்தான பூஜை நடைபெற்றது. கோலார் ஸ்ரீ நாகாலாபுரம் சமஸ்தான மடம் ஸ்ரீ ஷப்ரா தேஷாலிங்க சிவாச்சாரியார் சுவாமிகள் தலைமையில் பல்வேறு மேளதாளங்கள் முழங்க கடம் புறப்பாட்டுடன் ஸ்ரீ சாவாலி சிவலிங்கேஸ்வர சுவாமிக்கு ஆவர்த்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆந்திரா, கர்நாடகா, மைசூர் ஆகிய பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
ஒரு கான்செப்ட் திருவண்ணாமலையில் மாதந்தோறும் கிரிவலம் நடைபெறுவது வழக்கம். திருவண்ணாமலை கோவிலின் பின்புறம் உள்ள 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் செய்வதற்காக தமிழகம் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவிலிருந்து ஒவ்வொரு மாதமும் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வந்து கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களை தரிசித்து கிரிவலம் வந்து செல்வார்கள். அதுபோல நேற்று தொடங்கிய கிரிவலம் இன்று மாலை வரை உள்ள நிலையில் கொளுத்தும் வெயிலில் குழந்தைகளுடன் பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் 2வது நாளாக கிரிவலம் வந்தார்கள். தேனி மாவட்டம் கோம்பை மலையடிவார பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு திருமலை ராய பெருமாள் திருக்கோவில். இத்திருக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவிலில் சுயம்பு வடிவில் உருவமாய் பெருமாள் அவதரித்துள்ளார். மேலும் சைனவ கோலத்தில் காட்சியளிக்கும் பெருமாளுக்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும். இந்த புரட்டாசி மாதத்தில் 5 வாரங்களில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள், பூஜைகள் உள்ளிட்டவை நடத்தப்படுகிறது. மேலும் சிவராத்திரி, மார்கழி மாத பூஜைகளும் இங்கு விமர்சையாக நடைபெறுகிறது. மேலும் இக்கோவிலில் தேரோட்டம் வைகாசி மாதம் விமர்சையாக நடைபெறும். முன்னதாக 2003ஆம் வருடம் நடைபெற்றது. பின்னர் கடந்த 20 ஆண்டுகளாக தேரோட்டம் நடைபெறவில்லை. இந்த நிலையில் இந்த ஆண்டு வைகாசி விசாக திருத்தேரோட்டம் நேற்றும், இன்றும், நாளையும் என 3 நாட்கள் நடைபெறுகிறது. கடந்த 13ஆம் தேதி இந்த தேரோட்டத்திற்கான கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. பின்னர் தேரோட்டத்தின் முதல் நாள் நிகழ்வாக நேற்று சுவாமி ரதமேறும் நிகழ்ச்சி மற்றும் திருத்தேர் அடிபெயர்த்தல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவிலிலிருந்து பூதேவி ஸ்ரீதேவி சமேத திருமலை ராய பெருமாள் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக தேருக்கு அழைத்து வரப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை காண்பித்து திருத்தேரில் பெருமாள் பக்தர்களுக்கு எழுந்தருளி காட்சியளித்தார். பின்னர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க திருத்தேரின் வடம் பிடித்து அடிபெயர்த்தல் நிகழ்வில் கலந்து கொண்டனர். முதல் நாள் நிகழ்வாக நடைபெற்ற இந்த அடிபெயர்த்தல் நிகழ்ச்சியில் தேர் வடம் பிடித்து 1 அடி நகட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் மற்றும் நாளை மதியம் ஆகிய நேரங்களில் தேர் ரத வீதிகள் வழியாக ஊர்வலமாக வரவுள்ளது. நேற்று நடைபெற்ற நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்தனர். 3 நாட்கள் நடக்கும் திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சியில் முதல் நாளான இன்று திருத்தேர் நிலை பெயர்க்கப்பட்டு பழக்கடை சந்திப்பில் நிறுத்தப்பட்டது. நாளை காலை 2ஆம் நாளாக திருத்தேர் வடம் பிடிக்கப்படும். தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 14 நாட்கள் நடக்கவுள்ள வைகாசி விசாக தேர் திருவிழாவின் 10ஆம் நாள் திருவிழாவான இன்று திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. தமிழகத்தின் 4வது பெரிய தேரான அர்த்தநாரீஸ்வரர் தேர் இன்று வடம் பிடிக்கப்பட்டது. தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர், மண்டல நகரமைப்பு திட்டக்குழு உறுப்பினர் மதுரா செந்தில், திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு, அறங்காவலர் குழு தலைவர் தங்கமுத்து,
கோவில் செயல் அலுவலர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் ரமணிகாந்தன், திருச்செங்கோடு டிஎஸ்பி இமயவரம்பன், நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சுரேஷ் பாபு, அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், பிரபாகரன், அர்ஜுனன், அருணா சங்கர் ஆகியோர் தேர் வடம் பிடித்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருத்தேர் 3 நாட்கள் வடம்பிடிப்பது வழக்கம். முதல் நாளான இன்று திருத்தேர் நிலை பெயர்க்கப்பட்டு பழக்கடை சந்திப்பில் நிறுத்தப்பட்டது. நாளை 2ஆம் நாள் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் நிறுத்தப்படும். நாளை மறுநாள் நிலை சேர்க்கப்படும். அதன் பின்னர் பரிவார தெய்வங்களுடன் அர்த்தநாரீஸ்வரர் திருமலைக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடக்கவுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் திரௌபதி அம்மன் கோவில் பூக்குழி திருவிழாவில் பக்தர்கள் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியை முன்னிட்டு நேற்று காலை வைகை ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து பூக்குழி மைதானத்தில் தெளித்தனர். பின்னர் பூ வளர்த்தனர். பகல் 2 மணி அளவில் அம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு பூக்குழி மண்டகப்படியில் வந்து சேர்ந்தது. அங்கு அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மாலை 6 மணி அளவில் பக்தர்கள் பூக்குழி இறங்கினார்கள். இதைத் தொடர்ந்து அம்மன் சங்கங்கோட்டை கிராமம், முதலியார்கோட்டை கிராமம், ரயில்வே பீடர் ரோடு வழியாக மார்க்கெட் ரோடு 4வது வீதியில் பவனி வந்து கோவிலை வந்தடைந்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மன்னடிமங்கலம் கிராமம் கல்லங்காடு தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தையா சுவாமி, அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு முதல் கால யாக வேள்வியும் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் கணபதி ஹோமம் நடைபெற்று 21 பந்தி தெய்வங்களின் ஹோமம் மற்றும் பரிகார தேவதை ஹோமங்கள் மகா பூர்ணாகதி நடைபெற்று மகா தீபாராதனையுடன் முதல் கால யாக பூஜை நிறைவு பெற்றது. தொடர்ந்து இன்று காலை மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை தொடங்கி கோமாதா பூஜை, கன்னியா பூஜையுடன் முத்தையா சுவாமிக்கு 21 பந்தி தெய்வங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களின் விசேஷ மூலிகை ஹோமங்கள் பூஜையுடன் மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 9:35 மணிக்கு முத்தையா சுவாமி, மாரியம்மன் கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ராஜபாளையம் அருகே புத்தூர் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பூரண பொற்கொடி சமேத கலு சிவலிங்க அய்யனார் கோவிலில் இந்த ஆண்டு மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி முதல் கால யாகசாலை 3 நாட்கள் காலையிலும் மாலையிலும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகிறது. நேற்று அதிகாலையில் சிவஸ்ரீ பாலசுப்ரமணிய குருக்கள் தலைமையில் சிவ ஆகம முறைப்படி கணபதி யாகம் 4ஆம் கால யாகசாலை சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் யாகம் செய்து கும்பங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து மேளதாளம் முழங்க கோவில் கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் கலு சிவலிங்க சுவாமிக்கு பால், பன்னீர், தயிர், இளநீர் போன்ற மூலிகை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள சேவக பெருமாள் அய்யனார் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த மே 12ஆம் தேதி காப்பு கட்டுதல் கொடியேற்றத்துடன் பெருந்திருவிழா விமர்சையாக துவங்கியது. இந்த வைகாசி திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேரிழுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நிறைவு நாளான 10ஆம் நாளான நேற்று பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனார் பல லட்சம் மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மின்னொளியில் மின்னும் பிரம்மாண்ட பூப்பல்லக்கில் நள்ளிரவில் எழுந்துருளினார். அன்னை ஸ்ரீ சிங்கம் பிடாரி அம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் ஸ்ரீ விநாயகர் வெள்ளி மூஞ்சூர் வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து வான வேடிக்கையுடன் தேரோடும் 4 ரத வீதியில் சுவாமி திருவீதி உலா வரும் வைபவம் நடைபெற்றது. திருவீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனாரின் தரிசனம் பெற்று சென்றனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடை நாயகியம்மன் திருக்கோவில் வைகாசி விழாவை முன்னிட்டு உற்சவர் அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக கோவில் திருநாள் மண்டபத்தில் உற்சவர் கண்ணுடை நாயகி அம்மன் சர்வ அலங்காரத்தில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்துருளினார். தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு தீபாராதனைகள் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்தனர். நிறைவாக 7 முக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கண்ணுடை நாயகி அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்.
மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள வெள்ளிக்குறிச்சி கிராமத்தில் வள்ளி தெய்வானை உடனாய முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் மற்றும் பல்வேறு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை துவக்கினர். விழாவை முன்னிட்டு செம்பராயநேந்தல் பகுதி வைகை ஆற்றுக்கு சென்ற பக்தர்கள் அலகு குத்தி, மயில் காவடி, பறவை காவடி, பால்குடங்கள் ஆகியவை சுமந்து கொண்டு கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்தனர். வரும் வழியில் ஏராளமானோர் காவடிகளை வழிபட்டனர். பின்னர் கோவிலை வந்தடைந்தவுடன் நிறைவாக பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபாடு செய்தனர். இதில் வெள்ளிக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தக்குளம் ஏரிக்கரையில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் 26ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேலும் தாய் புத்துமாரியம்மன் கோவிலுக்கு சென்று பூக்கரகம் ஜோடித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலமாக ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்கள் உற்சவர் அம்மனுக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஓம் சக்தி என்று வரைந்த கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜை செய்ய பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் முத்துமாரியம்மனுக்கு கற்பூர அரத்தி காண்பித்து கோவில் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஏரி கொடித்தெரு மற்றும் தீர்த்தக்குளம் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் பிரம்மோற்சவ விழாவின் இறுதி நாளான இன்று துவஜ ஆரோகணம் மற்றும் சந்திரபிரபை வாகனத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபாராதனை, கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம், மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் சேஷ வாகனத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கிராம வீதி உலா வந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அரங்காவலர் ஸ்ரீமான் முன்னுசாமி குடும்பத்தினர் மற்றும் ஸ்ரீமான் RP ரவிச்சந்திரன் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள பங்களாப்பட்டி கிராமத்தின் காவல் தெய்வமாக விளங்கும் செல்லாய் அம்மன் கோவில் வைகாசி திருவிழா 7 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. நேற்றிரவு தொடங்கிய விழாவில் வான வேடிக்கைகள் மேளதாளத்துடன் அம்மன் பூக்கரகம் அழைத்து ஊர்வலம் நடைபெற்றது. நேற்றும் இன்றும் காலையில் முளைப்பாரி எடுத்தல், மாவிளக்கு எடுத்தல், கும்மியடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியாக பொங்கல் வைத்து கிடாவெட்டும் நிகழ்ச்சியுடன் காவல் தெய்வமாக விளங்கும் கருப்பண்ணசுவாமி வேட்டைக்கு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கருப்பண்ணசுவாமி அரிவாலில் ஏறி ஆடியும் சாட்டையால் அடித்தும் அருள்வாக்கு கூறி பிரசாதம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல், மதுரை, கோவை, திருச்சி, நெல்லை, மூணாறு ஆகிய பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி பகுதியில் மாரியம்மன் ஆலயத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழாவில் இவ்வாண்டு ஏரிக்கரையில் அமைந்துள்ள ரணகாளியம்மன் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பித்து பக்தர்கள் அருள் பெற்று சென்றனர். ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு பூக்கரகம் எடுத்து ஊர்வலமாக சென்று பக்தர்கள் வேண்டுதலின் பெயரில் மாவிளக்கு எடுத்து விசேஷ வழிபாடு செய்தனர். ஆலயத்தில் கலந்து கொண்டு திரளான பக்தர்கள் அருள் பெற்று சென்றனர். இதேபோல மண்டலவாடி, பொன்னேரி, சின்ன பொன்னேரி போன்ற பல்வேறு கிராமங்களில் அம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருவிழா உற்சவத்தினை முன்னிட்டு வைகாசி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமையன்று கட்டளைதாரர்களான கோப்பண்ணம்பாளையம் மாசாணியம்மன் கோவில் பரம்பரை தர்மகர்த்தா திரு ஏ முருகன் மற்றும் அவருடைய மகன்கள் எம் சந்திரன் மற்றும் எம் சந்தோஷ் கட்டளைதாரர்கள் விழா ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர். மகா மாரியம்மனுக்கு பல வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மாலையில் உற்சவர் மாரியம்மன் சிங்க வாகனத்தில் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை ஆலய தர்மகர்த்தா மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். இன்று கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் கேரளா பாரம்பரிய முறைப்படி உடையணிந்த பெண்கள் உடுக்கை அடித்து முருகன் பாடலை பாடியபடி பாத விநாயகர் கோவில் முதல் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள கிரிவலம் வந்து படிப்பாதை வழியாக சென்று முருகப்பெருமானை சுவாமி தரிசனம் செய்தனர். மலையாள மொழியில் முருகன் பாடலை பாடியபடி வந்தது பக்தர்களை கவர்ந்தது. புதுச்சேரி குயவர்பாளையம் அய்யனார் நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனார் தேவஸ்தானத்தில் வைகாசி விசாகம் ஸ்ரீ முருகப்பெருமான் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ குக சுப்பிரமணிய சுவாமிக்கு சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம் மற்றும் 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, யாக பூஜை, பூர்ணாகதி, தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ முருக சுப்பிரமணிய சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை நகரின் மத்தியில் அமைந்துள்ள கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலில் கூடலழகர் பெருமாள் திருக்கோவில் 108 வைணவ தலங்களில் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா இன்று 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி முடிய 14 நாட்கள் தினமும் காலை மாலையில் பெருமாள் சிம்மம், கருடம், அனுமார், சேஷ, யானை, குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்ட வைபவம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மதுரை TM கோர்ட் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளினார். சிறப்பு பூஜைகளைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தெற்கு மாட வீதி, திருப்பரங்குன்றம் சாலை, நேதாஜி சாலை, மேலமாசி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேரினை சாலைகளின் இருபுறங்களிலும் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நாளை அலங்கார திருமஞ்சனமும் 26ஆம் தேதி சுவாமி குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கி ராமராயர் மண்டபத்தில் எழுந்தருளுகிறார். அன்றிரவு அங்கு தசாவதார நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. 27ஆம் தேதி கருட வாகனத்தில் புறப்பாடு நடைபெறுகிறது. தொடர்ந்து இரவு குதிரை வாகனத்தில் கோவிலில் எழுந்தருளுகிறார். 28ஆம் தேதி விடையாற்றி உற்சவம் நடைபெறுகிறது. 29ஆம் தேதி உற்சவ சாந்தியுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது.
கேட்கிற மாதிரி சொல்லுங்க. நீங்க சொல்றது தேர்தல் இருக்க பெருமாளுக்கு ஊழலுக்கு கேட்கிற மாதிரி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 108 திவ்ய தேசங்களில் 24வது திவ்ய தேசமான தாடாளன் பெருமாள் என்னும் திருவிக்கிரம நாராயண பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் லோகநாயகி தாயாருடன் பெருமாள் காட்சி தருகிறார். கோவில் மூலவர் திருவிக்கிரம நாராயண பெருமாள் தனது இடது காலை வான் நோக்கி தூக்கியவாறு காட்சி தருகிறார். மூலவர் பெருமாளின் வலது பாதத்தை ஆண்டுக்கு ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 11ஆம் நாள் முக்கிய நிகழ்வாக தெப்ப உற்சவம் நடந்தது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் தாடாளன் பெருமாள் ஆண்டாளுடன் தெப்பத்தில் எழுந்தருளி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து தெப்ப குளத்தில் 5 முறை பெருமாள் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அருளினார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருக்கோவில்களில் 10 நாட்கள் நடத்தப்படும் உற்சவங்களில் 4ஆம் நாள் திருவிழாவாக திருமுறைகளை வீதி உலா எடுத்து செல்வது வழக்கம். மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனத்தில் கடைசியாக 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தருமபுரம் ஆதீனம் 25வது குருமகா சன்னிதானம் அருளாட்சி காலத்தில் 5 யானைகளின் மீதேற்றி திருமுறை வீதி உலா நடைபெற்ற குறிப்புகள் காணப்படுகிறது. அதன் பின்னர் சில காரணங்களால் இந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. நிகழாண்டு ஞானபுரீஸ்வரர் பெருவிழா ஞானபுரீஸ்வரர் கோவிலில் மே 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 4ஆம் நாள் திருவிழாவான யானை மீதேற்றி திருமுறை வீதி உலா நிகழ்ச்சி 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடத்தப்பட்டது. இதையொட்டி ஆதீன திருமடத்திலிருந்து தேவாரம், திருவாசகம் ஆகிய திருமுறைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த யானையின் மீது திருமுறைகளை ஏற்றி தருமபுரம் ஆதீன தேவார பாடசாலை மாணவர்கள் திருமுறைகளை வாசித்தவாறு செல்ல ஆதீனத்தின் 4 வீதிகளின் வழியே திருவீதி உலா நடைபெற்றது. ஆதீனத்தின் மேற்கு வாசலில் தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் திருமுறைகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வீதி உலாவில் வீடுகள் தோறும் பொதுமக்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அடுத்துள்ளது சதுர்வேத மங்கலம் என்கின்ற புத்தமங்கலம் கிராமம். இங்கு கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் மகா மாரியம்மனுக்கு 75ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது.
இக்கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை கொள்ளிட ஆற்றங்கரையிலிருந்து கடந்த ஒரு வாரமாக அம்பாளை வேண்டி காப்பு கட்டி விரதமிருந்து பக்தர்கள் கோவிலுக்கு வந்து மகா மாரியம்மனுக்கு பாலாபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை மணல்மேடு பேரூராட்சி அருகில் உள்ள சாவடி குளத்திலிருந்து காவடி கரகங்கள் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பின் மாரியம்மன் கோவில் எதிரில் அலங்கரிக்கப்பட்ட அம்பாளின் திருவுருவத்தின் முன்பு தீக்குண்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்தனர். மேலும் கரகம், பால்குடம், வீதி உலாவின் போது வான வேடிக்கை, விண்ணை பிளக்க, மேளதாளம் முழங்க கிராம வீடுகள் தோறும் அம்பாளை ஆரத்தி எடுத்து பக்தர்கள் வழிபட்டனர். இந்த 75ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை காண புத்தமங்கலம் மகா மாரியம்மனை குலதெய்வமாக கொண்டு வழிபடும் குலதெய்வக்காரர்கள், மருளாளிகள் என ஆயிரக்கணக்கானோர் கூடி இந்த தீமிதி திருவிழாவை கண்டு அம்பாளின் அருளை பெற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திம்மநாயக்கன் படித்துறையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் மகாதானபுரம் பிரசன்ன சின்ன மாரியம்மன் ஆலய வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நேற்று தீமிதி திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இத்தீமிதி விழாவையொட்டி காவிரி கரையிலிருந்து புறப்பட்ட கரகம், காவடி, பால்குடங்கள் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்து பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொண்டனர். இந்த தீமிதி திருவிழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கண்டு களித்து அம்மனின் அருளை பெற்றனர்.